ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் எல்எல்பி அஃபிலியேட்டட் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய ஒரு எதிர்பார்ப்பா வந்து இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து டிஎம் பண்ணி கேக்குறீங்க. கமெண்ட் செக்ஷன்ல வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து முடிஞ்சா ப்ரோ, செகண்ட் ரவுண்டுக்கான வேகன்சிஸ் வந்து இருக்கா ப்ரோ, ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்து கொடுங்க, யூனிவர்சிட்டி எங்களால கரெக்டா வந்து கான்டாக்ட் பண்ண முடியல இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு விதமா வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா யூனிவர்சிட்டியோடைய ரெக்கார்ட்ஸ் படி யூனிவர்சிட்டி கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்ச அப்டேட்டை பத்தி உங்களுக்கு வந்து ரீப்ளே அப்படிங்கறது கொடுக்க போறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து யாரெல்லாம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹெல்ப்பா இருக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வீடியோவை ஸ்டில் அப் டு எண்ட் வரைக்கும் வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து வெயிட் பண்ணணும், எவ்வளவு வேகன்சிஸ் அப்படிங்கறது ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணது வரைக்கும் எவ்வளவு வந்து இருக்குது, அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து யூனிவர்சிட்டி வந்து ஃபாலோ பண்றாங்க, அதே மாதிரி வந்து ஏன் வந்து இவ்வளவு நாளா வந்து டிலே ஆகுது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன் வந்து இன்னமும் வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து கொடுக்கல அப்படிங்கறத பத்தின ஒரு ஒட்டுமொத்த அப்டேட் தான் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் எல்எல்பிக்கு உண்டான செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேருடைய ஒரு எதிர்பார்ப்பா வந்து இருக்குது. இந்த 3 இயர் எல்எல்பில வந்து ரெண்டு விதமான கோர்சஸ் வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து ஆஃபர் பண்றாங்க. ஒன்னு சோயல், ரெண்டாவது வந்து அஃபிலியேட்டட் காலேஜ். சரிங்களா? கவர்மெண்ட் காலேஜ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய ஒரு எதிர்பார்ப்பா வந்து இருக்குது. நேத்து டேட், அதாவது ஆகஸ்ட் 14th அன்னைக்குன்னு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து சோயலுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான அந்த கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல நீங்க நல்லா வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நேத்து டேட். அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எப்போ வந்து நடந்துச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 13th அன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் உண்டான கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து அஃபிலியேட்டடுக்கும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஹானஸ்க்கும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கிட்டத்தட்ட நம்ம வந்து கைவிட்டு என்ற மாதிரி கூட கிடையாது. கிட்டத்தட்ட 2 மந்த் கேப் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து டைம் எடுத்திருக்காங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு. இது வந்து என்ன ரீசனால அவங்க வந்து டைம் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் வந்து கொடுத்துறேன். யூனிவர்சிட்டியோடைய பேக் எண்ட்ல அட்மிஷன் டீம்ல போதுமான ஸ்டாஃப் வந்து இல்லாத காரணத்தினால் இவ்வளவு டிலே ஆகுது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இதை வந்து உங்களாலே வந்து பார்க்க முடியும். இது வந்து இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் உண்டான கட் ஆஃப் மார்க்கோடைய சேர்மனுடைய சிக்னேச்சர் அந்த இடத்துல உங்களால வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி நேத்து ஹானஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ண கட் ஆஃப் மார்க்குக்கு உண்டான சேர்மனுடைய சிக்னேச்சரையும் உங்களால வந்து பார்க்க முடியும். டிஃபரெண்டா இருக்கும். அப்போ சேர்மன் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்கிறத நம்மளால வந்து இந்த இடத்துல அனலைஸ் பண்ண முடியுது. அப்போ பேக் எண்ட்ல போதுமான ஸ்டாஃப் வந்து பற்றாக்குறை இருக்கிறதுனால இந்த விலோ விஷயம் வந்து ஸ்டூடெண்ட் வந்து பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிய வருது. சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ப்ரோ நீங்களாவது வந்து எங்களுக்கு அப்டேட் கொடுங்க ப்ரோ, உங்களை நம்பி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி பேசும்போது உங்களோட சுச்சுவேஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து புரியுது. பட் இது வந்து என்னோட கையில வந்து கிடையாது. சரிங்களா? இல்லைங்களா? யூனிவர்சிட்டி வந்து என்ன வந்து மேனேஜ்மெண்ட் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ரீப்ளே தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஒரு அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு இப்படி இருக்குங்க, நீங்க இப்படி இருந்தா உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத வந்து ஒரு கைட் பண்றது மட்டும்தான் நம்மளால முடியுமே தவிர யூனிவர்சிட்டிக்கு உள்ள போயிட்டு என்னென்ன நடக்குது ஏது நடக்குதுலாம் போயிட்டு பாக்குறதுக்கு உண்டான ஒரு அனுமதி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கிடையாது. சரிங்களா? அதனால அதை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து முழுமையா வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். ஏன் வந்து டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க இல்லையா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் காரணம். இப்போ ரெண்டாவது அப்டேட் வந்து என்ன அப்படின்னா இந்த அஃபிலியேட்டட் காலேஜ்ல செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து வருமா, நிறைய பேரோட எதிர்பார்ப்பு வந்து இதான் வந்து இருக்குது. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியல. ஏன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து இன்னமும் வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணல. சோயிலுக்கே வந்து இப்பதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அஃபிலியேட்டட் காலேஜை விட சோயில் வந்து அவங்க வந்து என்ன பேக் அண்ட் ஒர்க் வந்து ரொம்ப வந்து ஈஸியா தான் இருக்கும். பெருசாலாம் வந்து ரொம்ப வந்து ஹார்டாலாம் வந்து இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அஃபிலியேட்டட் காலேஜுக்கு தான் வந்து 15 கவர்மெண்ட் காலேஜ், மீதி இருக்கக்கூடிய அந்த 12 பிரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜ் அவங்க வந்து அனலைஸ் பண்ணி எந்தெந்த ஸ்டூடெண்ட்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் ரீடு, யாரெல்லாம் அலாட்மெண்ட், இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அஃபிலியேட்டட் காலேஜ்ல வந்து இருக்கு. அப்ப அதெல்லாம் அவங்க வந்து செக் பண்ணி எடுத்துட்டு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்லாம் வந்து வரணும். அதுக்கு வந்து டைம் எடுத்துக்குவாங்கன்னு நம்ம வந்து வச்சுப்போமே. பட் வந்து ஹானஸ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பெருசாலாம் வந்து எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதனால வந்து அதை ஈஸியா அவங்களால இந்த நினைச்சிருந்தால் அவங்க வந்து சீக்கிரமே வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கலாம். பட் ஸ்டாஃப் வந்து இல்லாத காரணத்தினால் உங்களுக்கு வந்து லேட்டா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம தனியா வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இப்பயே வந்து கொடுத்தீங்களே அதையே நம்ம வந்து பெருசாக தான் நம்ம வந்து எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிப்போச்சு.
இப்போ இந்த அஃபிலியேட்டட் காலேஜுக்கு வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட தருணத்துல யூனிவர்சிட்டியோட ரீப்ளை என்ன அப்படின்னா, இன்னைக்கு டேட் வந்து 15 சரிங்களா? 16, 17, 18 இந்த 3 நாளுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து ஏன்னா அவங்களுக்கே கரெக்ட்டா தெரியல. நம்ம கால் பண்ணி கேட்கும்போது அவங்களுக்கே கரெக்ட்டா தெரியல. இந்த 3 நாள்ல வரும். அப்படி இல்லன்னா தீபாவளி முடிஞ்சு கம்மிங் மண்டே அப்படி சாரி கம்மிங் தர்ஸ்டே தீபாவளிக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து யூனிவர்சிட்டியோடைய ரிப்போர்ட். அதனால கரெக்ட்டா இந்த டேட்ல தான் வரும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏன்னா அவங்களுக்கே வந்து தெரியல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இங்க ரொம்ப பிஸியா வந்து போயிட்டு இருக்க ஒர்க்ல வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு டேட்ல வந்து 3 டேஸ் இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள உங்களுக்கு வந்து அஃபிலியேட்டட் காலேஜுக்கான செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்ப அந்த செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க்குக்கான அந்த கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளவு ப்ரோ ஓரளவுக்கு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. நான் தனியாலாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு உங்களுக்கு காட்டுற அளவுக்கு பெருசாலாம் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. ஏன்னா நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஹானஸோடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபையும் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபையும் வந்து மேட்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து தெரியும். அது ஹானஸ்க்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் ப்ரோ. நீங்க அஃபிலியேட் காலேஜுக்கு சொல்லுங்க அப்படின்னாலும் சென்ற ஆண்டு நடந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் உண்டான உங்களுக்கு அதுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து கீழே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த சென்ற ஆண்டு ரிலீஸ் ஆன கட் ஆஃப் பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ண ரிப்போர்ட் படி பெருசாலாம் வந்து சேஞ்ச் ஆக சான்ஸ் இல்ல. எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு கம்யூனிட்டில இருந்தும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கோடைய வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து 1 மார்க்ல இருந்து 1.5 மார்க் அதிகபட்சம் சொல்ல போனோம் அப்படின்னா 2 மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குங்க. பெருசாலாம் வந்து 3 மார்க் 4 மார்க் 5 மார்க்லாம் ரெடியூஸ் ஆகும்னு நினைச்சிட்டு வெயிட் பண்றீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்க வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அடிஷனல் சோர்ஸ் ஒன்று வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அது நீங்க உங்களுடைய மாஸ்டர் டிகிரியா இருக்கலாம், இல்ல உங்களோட கெரியரா இருக்கலாம், இல்ல உங்களோட மேரேஜா கூட இருக்கலாம். ஏதாச்சும் ஒண்ணு. ஆனா கண்டிப்பா அது அடிஷனல் சோர்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு வந்து நீங்க வந்து எப்பயுமே வச்சுக்கோங்க. என்ன ப்ரோ இவ்வளவு நாள் வந்து நாங்க வெயிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சொல்றீங்களே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நினைக்க வேண்டாம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? என்னதான் வந்து சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% சீட்ஸ் அப்படிங்கறது வந்து முழுமையா வந்து ஃபில் ஆயிருச்சு 15 கவர்மெண்ட் காலேஜ்லயும். அப்போ இந்த 30% இருக்கு பாத்தீங்களா அந்த சீட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ அதுவும் இல்லாம வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் லேட்டா ஆனதுக்கான ஒரு இன்னொரு ரீசனும் வந்து இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்காங்க பாத்தீங்களா? ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, அதே மாதிரி வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 3 பேருக்கும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தனியா உங்களுக்கு வந்து டைரக்டா மெயில் அனுப்பி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் வாங்கி அவங்களுக்குமே வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய கான்செப்ட் படி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோடைய ஹையர் எஜுகேஷனுடைய அரசாணை நிலைப்படி தான் வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சீட் வந்து இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கீட்டு வந்து பண்ணிருக்காங்க. ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரோ நாங்க வந்து இந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட மென்ஷன் பண்ணியே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து டிஎம் பண்றாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து சொல்ல வரேன். இந்த இடத்துல கம்யூனல் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் சீட் அப்படிங்கிற இடத்துல பாருங்க. ஓப்பன் காம்படிஷனுக்கு வந்து 31 இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு கவர்மெண்டோடைய அரசாணை நிலைப்படி தான் வந்து இது வந்து லாக்கு மட்டும் கிடையாது. மெடிக்கல் லைன்ல போனாலும் ஓகே, ஆர்ட்ஸுக்கு போனாலும் இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அரசாணையோடைய அப்டேட் படி. சரிங்களா? ஓப்பன் காம்படிஷனுக்கு வந்து 31%, பேக்வர்ட் கிளாஸுக்கு வந்து 26.5%, பிசி முஸ்லீம்க்கு வந்து 3.5%, அதே மாதிரி வந்து மோஸ்ட் பேக்வர்ட் எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 20%, அதே மாதிரி வந்து ஷெட்யூல் கேஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 15%, ஷெட்யூல் கேஸ்ட்லேயே அருந்ததியர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 3%, ஷெட்யூல் ட்ரைபிள் இருக்கக்கூடியவங்களுக்கு 1%. இதுதான் வந்து கான்செப்ட். சரிங்களா? அப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு ஐடியா அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து ஒரு கைட் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறேன். அப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான கட் ஆஃப் மார்க்கை நம்ம வந்து எடுக்கலாம். இதுதான் வந்து அஃபிலியேட்டட் காலேஜோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு கட் ஆஃப் மார்க். அப்போ இந்த இடத்துல பாருங்க கண்டிப்பா ஓசி அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து தான் வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து போகும். அப்போ 80ல இருந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிற சான்சஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி பிசி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 73ல இருந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பிசி முஸ்லீம்க்கு வந்து 72 வரைக்கும் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இது எப்படி நம்ம வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் உடைய கட் ஆஃப் மார்க்கை மொபைல்ல எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட் இந்த இடத்துல மெரிட்டை பார்க்க வேண்டாம். வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து மட்டும் வந்து பாருங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து ஒரு 1.5 மார்க் அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் வந்து 1.5 மார்க்ல இருந்து அதிகபட்சம் பெருசா மேக்ஸிமம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அது வரைக்கும் 2 மார்க் வந்து ரெடியூஸ் ஆகுங்க. அதுக்கு கம்மியாலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி அப்படிங்கிறத சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு ஷெட்யூல் ட்ரைபிள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வேகன்சிஸ் அப்படிங்கறத வந்து இருக்காது. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அவங்க எல்லாம் வந்து ஃபில் ஆயிரும். ஓசியில வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து இருக்காது. மெரிட்ல வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவங்களுக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து ஒரு 1.5%ல இருந்து 2% வரைக்கும் கட் ஆஃப் மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும். அவ்வளவுதான். பெருசா உங்களுக்கு ஓப்பனா சொல்ல போனோம் இதுதான் வந்து நடக்கும். ஏன்னா காலங்காலமா இப்படிதான் வந்து நடந்துட்டு இருக்கு.
சென்ற ஆண்டை விட இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ஓரளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். இந்த COVID-19 லாக்டவுன் டைம்லலாம் வந்து கட் ஆஃப் வந்து எங்கேயோ போயிருந்துச்சு. அதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி பார்க்கக்கூடிய தருணமா தான் இருந்தது அப்பல்லாம். ஏன்னா அப்பல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள போறதெல்லாம் பெரிய டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. பட் இப்பல்லாம் வந்து கட் ஆஃப் மார்க்லாம் ரொம்ப வந்து கம்மியானதுனால ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர்னால வந்து அவங்க ஆசைப்பட்ட டிகிரிஸ் வந்து உள்ள போயிட்டு வந்து படிக்க முடியுது. சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். இப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எப்போ வரும்? எவ்வளோ அளவுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். பிரைவேட் காலேஜுக்காக வெயிட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறீங்க. தாராளமா நீங்க வந்து பிரைவேட் காலேஜுக்காக வந்து வெயிட் பண்ணலாம். 5 இயர் பிஎல்எல்பியில பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க அப்ளை பண்ணும்போது பிரைவேட் காலேஜுக்கு அப்ளை பண்ணலைனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மெயில் அனுப்பிட்டாங்க. தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து மாப் அப் கவுன்சிலிங் வந்து இப்போ வந்து நடந்து முடிஞ்சாச்சு. இன்னும் வந்து அலாட்மெண்ட் மட்டும் வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து பெண்டிங்ல இருக்கு. அதே மாதிரி 3 இயர் எல்எல்பிக்கு யாரெல்லாம் அஃபிலியேட்டட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா மூலியமா பிரைவேட் காலேஜுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தாராளமா வெயிட் பண்ணுங்க. மார்க் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து கம்மியா இருந்தாலும் ஒன்றும் வந்து இஷ்யூ இல்லை. ஏன்னா உங்களுக்கு பிரைவேட் காலேஜுக்கு டைரக்டா வந்து மெயில் வரும். மெயில் வந்தவங்க நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷீட், அதாவது வந்து எந்தெந்த காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷீட்ல, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்ல கவர்மெண்ட் காலேஜ் கொடுக்க கூடாது. மீதி இருக்கக்கூடிய அந்த 12 பிரைவேட் காலேஜ் மட்டும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் ஷீட்ல எழுதி அதை நீங்க வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே ஆல்மோஸ்ட் அடுத்தடுத்த அப்டேட்ல வந்து கொடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவ்வளோ நம்ம தாண்டி வந்துட்டோம். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான வெயிட் பண்ணதுக்கு பிரயோஜனம் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து இருக்கும். சரிங்களா? ஓகே ப்ரோ. இப்போ இதெல்லாமே வந்து சொல்லி முடிச்சிட்டீங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கு. அதையும் கேட்டாச்சு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே நாங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு மேனுவல் வெரிஃபிகேஷன் தான் பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் பண்ணும்போது அது கூட சேர்த்து வந்து நாங்க வந்து அலாட்மெண்ட் கண்டிப்பா இஷ்யூ பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு அப்படிங்கறது வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து இந்த 12 மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இதை தாண்டி வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.